Hi friends, இது உங்க Learn with GMK. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது TNTET and STT எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான இங்கிலீஷ் வீடியோ தான். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைய கம்ப்ளீட்டா போட்டு இங்கிலீஷ் மட்டும் கம்ப்ளீட்டா நம்ம வந்துட்டு போட்டுருக்கோம். சோ அந்த விதத்துல இப்ப 9th ஸ்டாண்டர்ட் வந்து போயிட்டு இருக்கு. 9th ஸ்டாண்டர்ட்ல ப்ரோஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பார்க்க போறது poem 6 தி காமெட் அப்படிங்கிறது தான். And then நீங்க STT எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா நம்ம இப்போ STT ஃபைனல் ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு போட்டுட்டு இருக்கோம். சோ 250 rupees வந்துட்டு சொல்லிருக்கோம். 17th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க வேணும்ங்கறவங்க வில்லிங்கா இருக்கீங்க அப்படினா ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நடுவுல 2.5 days வந்துட்டு கேப் இருக்கும். 150 क्वेश्चंस ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்துட்டு நம்ம கொடுக்கிறோம். டோட்டலா 12 டெஸ்ட் சொல்லிருக்கோம். அதுல 2 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட், ஓகேவா? ஃபுல் சிலபஸ் டெஸ்ட். சோ நீங்க வில்லிங்கா இருக்கீங்க அப்படினா ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம poem 6 தி காமெட் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த தி காமெட் அப்படிங்க poem எழுதின ஆத்தர் யாரு அப்படினா நார்மன் லிட்டில்ஃபோர்ட் அப்படிங்கறவங்க தான் என்னன்னா எழுதி இருக்காங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிராஸ் வேர்ட் பசில் அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதாவது பசில் மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ அத வந்துட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எர்த் ஒன்லி நேச்சுரல் சேட்டிலைட், அதாவது பூமியோட இயற்கையான சேட்டிலைட், அதாவது விண்கலம்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஸோ ஒன்லி நேச்சுரல் சேட்டிலைட் என்ன அப்படின்னா மூன். ஸோ நிலாவை தான் என்னன்னா நம்மளுடைய நேச்சுரல் சேட்டிலைட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது வீனஸ், ஓகேவா? வீனஸ். அடுத்து டைட்டன் அப்படிங்கிறது சாட்டர்னுடைய லார்ஜஸ்ட் மூன், ஓகேவா? பெரிய மூன். சாட்டர்ன் அப்படிங்கிறது சனிக்கோளை சொல்லுவாங்க. ஸோ சனிக்கோளோட பெரிய மூன் எது அப்படின்னா டைட்டன் அப்படிங்கிறது தான். அடுத்து ஸ்மாலர் பாடிஸ் இன் ஆர்பிட் அரவுண்ட் த சன். சன்னை சுற்றி சின்ன சோலார் பாடிஸாக இருக்கும். சோலார் பாடிஸ்னால் சூரியன் அதாவது ஸ்பேஸில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே சோலார் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சன்னை சுற்றக்கூடிய அந்த சோலார் பாடிஸ்லேயே சின்ன பாடிஸாக இருக்கிறது என்னது அப்படின்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது விண்கற்கள், ஓகேவா? அடுத்ததாக த ஸ்டார் அட் த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம். நம்ம சோலார் சிஸ்டத்தில் சென்டராக இருக்கக்கூடிய ஸ்டார் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சன் அப்படிங்கிறது தான். அடுத்து த ப்ளூ பிளானட் அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய எர்த், நீலக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா லார்ஜஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். நம்ம சூரிய குடும்பத்திலேயே பெரிய கோள் எது அப்படின்னா அது ஜூபிட்டர். நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். நம்ம சோலார் சிஸ்டம்லேயே சின்ன கோள் எது அப்படின்னா அது மெர்க்குரி. அடுத்ததா அவர் கேலக்ஸி, நம்மளது அண்டம் என்ன அப்படின்னா பால்வெளி அண்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறோம். 7th பிளானட் ஃப்ரம் த சன், 7வது கோள் நம்ம சூரியன்ல இருந்து 7வது கோள் என்ன அப்படின்னா யுரேனஸ், ஓகேவா? அடுத்ததா டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை லைட் இன் எ வேக்யூம் இன் 1 tropical year. அதாவது இப்போ நம்ம இங்கேருந்து லைட் அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் அந்த லைட் எவ்வளோ ஏரியாவை எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம லைட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கோ அதை ஒரு லைட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா ஃபார்தஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். நம்ம சூரிய குடும்பத்தில் இருந்து ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கோள், நம்ம சூரிய குடும்பத்தில் உள்ள கோள் எது அப்படின்னா அது நெப்டியூன். த ரெட் பிளானட், அதாவது சிவப்பு கோள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்னன்னா மார்ஸ், ஓகேவா? அடுத்ததா இந்த போயம் வந்துட்டு நம்ம சொன்னிருந்தேன் நார்மன் லிட்டில்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்கிறாருன்னு. ஸோ அவரை பற்றின சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். நார்மன் லிட்டில்ஃபோர்ட் இவர் 18 மே 1889 பிறக்கிறாரு. 20 மே 1947 இறந்து போறாரு. இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் பொயட், ஓகேவா? இது ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்பவே முக்கியம். இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, கேட்டிருக்காங்க, அதனால தான், ஓகேவா? ஸோ அமெரிக்கன் பொயட். இவர் வந்துட்டு ஒரு அமெரிக்கன் பொயட். இவர் எங்க பிறக்கிறாரு அப்படின்னா மேரிலேண்ட் அப்படிங்கக்கூடிய பிளேஸ்ல. மேரிலேண்ட் எங்க இருக்குன்னா USA அமெரிக்கால வந்துட்டு இருக்கு. ஸோ அங்க மேரிலேண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறக்கிறாரு. இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா லைஃப் அண்ட் நேச்சர், வாழ்க்கையையும் இயற்கையையும் பேஸ் பண்ணியே இவருடைய கவிதைகள் எல்லாமே வந்துட்டு இருக்கும். இவரோட போயம்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ஆனா அதை நம்ம ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு போயமா வந்துட்டு இவர் கொடுக்கறது எல்லாமே இருக்கும். ரீடர்ஸ் வந்துட்டு, அதாவது அந்த போயத்தை வாசிக்கிறவங்க வந்துட்டு அவருடைய ஐடியாஸை நல்லா அப்சர்வ் பண்ற விதமான ஒரு இதாக தான் வந்துட்டு கொடுப்பாரு, ஓகேவா? ஸோ இவரோட போயம்லாம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கிளாசரி. இது வந்து சினானிம்ஸ் ஆன்டானிம்ஸ்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஃபர்ஸ்ட் ஒன் rampaging. Rampaging அப்படிங்கிறது என்னன்னா going through an area making a lot of noise and causing damage. அதாவது அது வந்து எந்த வழியா போகுது அப்படின்னா அது போகும்போது அது வந்து என்ன பண்ணுது, நிறைய சத்தத்தையும் நிறைய டேமேஜையும் ஏற்படுத்தி போகுது. அதை வந்துட்டு rampaging அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பொருள் போகுது, அது அந்த பொருள் போகும்போதே நிறைய சத்தத்தை உருவாக்குது, அதே டைம்ல அது போற வழியில நிறைய டேமேஜஸையும் அதாவது நிறைய பேரழிவுகளையும் உருவாக்குது அப்படின்னா அதை rampaging அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா ஸ்பெக்டக்கிள். ஸ்பெக்டக்கிள் அப்படின்னா an unusual or unexpected event or situation that attracts attention, interest. அதாவது ஸ்பெக்டாக்கிள் அப்படின்னா அதாவது கேஷுவலாக நடக்காமல் ஒரு இது எதிர்பாராத விதமாக நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான நிகழ்வை ஸ்பெக்டாக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஒரு சில விஷயம் நடக்கும்போது அது எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கும்ல, ஸோ அந்த மாதிரியான விஷயத்தையும் ஸ்பெக்டாக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து மூணாவது காமெட். Comet அப்படிங்கிறது an icy small solar body which when passing close to the sun warms and begins to release gases that are seen on rare occasions from the earth as a bright line in the sky. அதாவது என்னன்னா ஒரு ஐசி அதாவது நல்லா ஐஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூரிய குடும்பத்தில் உள்ள அந்த ஒரு பொருள், ஓகேவா, விண்வெளி பொருள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு சூரியன் கிட்ட போகும்போது அந்த ஐஸ் வந்து என்னாகும், அதோட சூரியன் ரொம்ப சூடாக இருக்கிறனால அதோட ஐஸ் அந்த காமெட் வந்துட்டு வார்ம் ஆகி அது ஒரு கேஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும், ஓகேவா, அந்த ஹீட்டில். ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணும்போது நம்ம பூமியிலேருந்து எப்பயாவது வந்து பார்க்கலாம். அதை அந்த கேஸ் எப்படி தெரியும் அப்படின்னா வானத்தில் அப்படியே அந்த ஸ்கையில் வந்துட்டு ஒரு பிரைட்டான ஒரு கோடு போட்ட மாதிரி தெரியும், ஓகேவா. ஸோ அதை தான் காமெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த காமெட் வந்துட்டு ஒரு ஐஸ் பாடி மாதிரி இருக்கும், அது சூரியன் கிட்ட போகும்போது அந்த ஐஸ் வந்துட்டு மெல்ட் ஆகுதுன்னு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஐஸ் வந்துட்டு புகை மாதிரி தெரியும், ஒரு கேஸ் மாதிரி தெரியும், அதுதான் காமெட்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ட்ரெயில். ட்ரெயில் அப்படின்னா என்ன, எ பாத் ஆஃபன் மேட் ஆர் யூஸ்டு ஃபார் எ பர்டிகுலர் பர்பஸ், ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு வழி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து குவாக். குவாக் அப்படிங்கிறது திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான மூமெண்ட், நம்மளோட எர்த் சர்ஃபேஸில் நடக்கக்கூடிய பயங்கரமான மூமெண்ட். சில நேரம் இது வந்து பெரிய டேமேஜஸையும் பெரிய பேரழிவையும் என்னென்னா உருவாக்கும். முக்கியமானது இது எர்த் குவாக் அப்படிங்கிறது. இது ஒரு டெஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். குவாக் அப்படிங்கிறது என்னென்னா எர்த்து குவாக்கோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எர்த்து குவாக்கோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்னென்னா குவாக் அப்படிங்கிறது, ஓகேவா. அடுத்ததாக ஆன்சர் த ஃபாலோயிங். which word would you replace rampaging with? ஸோ rampaging அப்படின்னா நம்ம பார்த்துருந்தோம்ல, அது வந்துட்டு போகக்கூடிய இடத்துல அப்படியே ரொம்ப பெரிய சத்தத்தையும் அழிவையும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடிங். அது வந்து அவ்வளோ வேகத்தில் வந்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம், ஓகேவா. அப்போது இங்கே வந்துட்டு ஸ்பீடிங் அப்படிங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு whose tale is compared here. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு போயம் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, whose tale is compared here அப்படின்னு ஒன்று நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஸ்டினை சரியாகவே வாசிக்காமல் சீட்டா இருக்குது, அப்போ சீட்டா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க, சீட்டான்னு போட்டுருவீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, எப்போதுமே கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணணும், ஓகேவா. faster than a cheetah with a tail that's miles long. இந்த லெசன் இது வந்து டெய்ல் அப்படிங்கும்போது நமக்கு காமெட் டெய்ல் அந்த வால் நட்சத்திரம் இருக்குல்ல, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு காமெட்டோட டெய்லை தான் கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா. ஸோ சீட்டாவை விட வேகமாக போகும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர சீட்டாவோட வாலை பற்றி எதுவும் சொல்லலை. அதனால் இங்கே வந்து என்னென்னா த டெய்ல் ஆஃப் தி காமெட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா வாட் இஸ் ரீச்சிங் டு தி கிரவுண்ட், வாட் இஸ் காசிங் த லேண்ட் டு குவாக். அதாவது கிரவுண்டுக்கு என்னது ரீச் ஆச்சு, கிரவுண்டில் வந்துட்டு அந்த எர்த் குவாக் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கான லைன் பாருங்க, வித் ஷாக் வேவ் ரீச்சிங் டு த கிரவுண்ட். அப்போ என்னது வந்துட்டு கிரவுண்டுக்கு ரீச் ஆகுது, ஷாக் வேவ், ஓகேவா. இந்த ஷாக் வேவ் அப்படிங்கிறது எது ப்ரொடியூஸ் பண்ணது, இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம காமெட் பற்றி படிக்கிறனால காமெட் வந்துட்டு என்னென்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து வாட் இஸ் காசிங் த லேண்ட் டு குவாக். ஸோ எது வந்துட்டு காரணம், அந்த ஷாக் வேவ் தான் என்ன பண்ணுது, அந்த ஷாக் வேவ்னால தான் நம்ம பூமியில் எர்த் குவாக் நடக்குது. அப்போ த ஷாக் வேவ் இஸ் காசிங் த லேண்ட் டு குவாக் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர்,
ஓகே, அடுத்ததா அக்கார்டிங் டு சயின்டிஸ்ட் ஹவு டிட் லைஃப் ஸ்டார்ட் ஆன் எர்த். ஸோ சயின்டிஸ்டோட கூற்றுப்படி எர்த்தில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு 3 லைன் கொடுத்துருக்காங்க. இந்த டஸ்ட் தே லீவ் பிஹைண்ட். ஸோ தே லீவ் பிஹைண்ட். இந்த இடத்துல முக்கியமான ஆள் யார்? காமெட். ஸோ காமெட்டை தான் சொல்கிறாங்க. காமெட் வந்துட்டு விட்டு போன அந்த டஸ்ட்டில் தான் குட் ஹாவ் ஸ்டார்டட் லைஃப் ஆன் த எர்த் விச் ரிசல்டட் இன் மேன்கைண்ட். நம்ம வந்துட்டு அந்த விட்டு போன அந்த டஸ்ட்டில் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்துட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அதுதான் ஆன்சர். லைஃப் ஸ்டார்டட் ஆன் த எர்த் பை த டஸ்ட் லெஃப்ட் பிஹைண்ட் பை தீஸ் காமெட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாகவும் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப லெங்க்த்தியாக வர மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, அடுத்ததா வாட் இஸ் த பெஸ்ட் ஸ்பெக்டாக்கிள் மென்ஷன்ட் இன் தி அபோவ் லைன்ஸ். ஸோ இங்கே மேலே இந்த கொடுக்கக்கூடிய லைன்ஸில் எது வந்துட்டு பெஸ்ட்டான ஸ்பெக்டாக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ லைன்ஸை பாருங்கள். பட் ஐ நோ பெட்டர் ஸ்பெக்டாக்கிள் தேன் ய காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட். ஸோ அந்த காமெட்டை தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. த ஃப்ளைட் ஆஃப் த காமெட், அதாவது அந்த காமெட் அந்த ஃப்ளைட்னா பறக்கிறது தான். ஸோ அந்த காமெட் போகுது இல்லை, ஸோ அதுதான் என்னென்னா பெஸ்ட் ஸ்பெக்டக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்ததாக போயம் அப்ரிசியேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரைமிங் வேர்ட்ஸ் ரைம் ஸ்கீம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. போயம் லைன்ஸ் பாருங்கள். இஃப் ஒன் ஷுட் கம் டூ க்ளோஸ் டு எர்த். ஸோ நம்ம லாஸ்ட் இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எர்த்து, ஷேக்கு, கிரவுண்டு, குவாக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ரைமிங் வேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று தான் வருது, ஷேக்கு, குவாக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். இதோட ரைம் ஸ்கீம் எப்படி கண்டுபிடிக்கன்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேயும் பாருங்கள். எர்த் அப்படிங்கிறது ஒரு வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்துட்டு நம்ம ஏ அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துக்கலாம். ஷேக் அப்படின்னு சொல்லி அடுத்ததுல இருக்கு. ஷேக்கும் எர்த்தும் வந்துட்டு ரைமிங் வேர்டே கிடையாது. ஸோ அதனால இதுக்கு இன்னொரு பேர், புது பேரா பி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அடுத்தது கிரவுண்டு. கிரவுண்டுங்கிறது ஷேக்குக்கும் ரைமிங் வேர்டு கிடையாது, எர்த்துக்கும் ரைமிங் வேர்டு கிடையாது. இதுவும் ஒரு புது வேர்டாக இருக்கு. ஸோ அதனால இதுக்கு இன்னொரு புது நேமா சி அப்படிங்கிற நேமை கொடுத்துக்கலாம். அடுத்ததா குவாக் அப்படிங்கிறது. இந்த குவாக் அப்படிங்கிறது எர்த்துக்கு ரைமிங் வேர்டு கிடையாது, அதனால நம்ம இதுக்கு ஏன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. அடுத்து பாருங்க, ஷேக் அப்படிங்கிறதுக்கு ஷேக், குவாக் அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங்காக இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஷேக்குக்கு என்ன பேர் கொடுத்தோம்? பீன்னு கொடுத்தோம். அதே மாதிரி குவாக்குக்கும் என்னன்னா பிங்கிற நேமை கொடுத்துடலாம். கிரவுண்டுக்கு அடுத்து அவ்வளோதான் இல்லை. ஓகேவா? அப்போ இதோட ரைம் ஸ்கீம் என்னன்னா ஏபிசிபி அப்படிங்கிறது தான் என்னன்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா fill in the blanks பார்க்கலாம். Comets are believed to the remnants of the material created by the dash. அதாவது இந்த வால் நட்சத்திரம்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் எதுல இருந்து மிச்சமான ஒரு மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னில் இருந்து கிரியேட் ஆகிற ஒரு மிச்சமான மெட்டீரியல் தான் காமெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து காமெட்ஸ் ஆர் மோஸ்ட்லி மேட் ஆஃப், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். காமெட்ஸ் எல்லாமே என்னென்னா ஐஸில் தான் என்னென்னா மேக்ஸிமம் உருவாயிருக்கும். அடுத்து the dash can be seen in the night sky as a bright quickly moving light. அதாவது அப்படியே வேகமாக ஒரு லைட் வந்துட்டு நகண்டு போகிற மாதிரி தெரியும், அப்படியே பிரைட்டாக நைட்டெல்லாம் நம்ம வானத்தில் பார்த்தோம்னா. ஸோ அது என்ன அப்படின்னா அதோட டெய்ல், அந்த காமெட்டோட அந்த புகை, அந்த கேஸ் வந்துட்டு போகும்ல, ஸோ அதுதான் அந்த டெய்லு தான் அது. ஓகேவா? அடுத்து the comets orbit at the very edge of the galaxy past the. ஸோ கேலக்சியோட எட்ஜில் தான் அது போகும். ஸோ அது என்ன கோளை வந்துட்டு தாண்டி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ. ஓகேவா? ப்ளூட்டோ தான் லாஸ்ட்டு இருக்குது. ஸோ ப்ளூட்டோ. அடுத்ததா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் பாருங்க. த மெல்டிங் ப்ராசஸ் காசஸ் பிட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் டெப்ரிஸ் டு ட்ரைல் பிஹைண்ட் தி காமெட். அதாவது அந்த ஐசி மாதிரி இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு சூரியன் கிட்ட போகும்போது மெல்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ அப்படி மெல்ட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமெட்டுக்கு பின்னாடி சின்ன சின்ன டஸ்ட்டு, சின்ன சின்ன டெப்ரிஸ்னா குப்பைகள்னு சொல்லுவோம். ஸோ அந்த குப்பைகள் எல்லாம் அந்த காமெட்டை ஃபாலோ பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு கரெக்டு தான். அந்த வால் நட்சத்திரம் அது அப்படியே எரிஞ்சிட்டு அந்த போகும்போது அந்த கேஸஸ் எல்லாம் மெல்ட் ஆகி போகும்போது பின்னாடி வந்துட்டு ஒரு பாதை மாதிரி உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அந்த இதில் டஸ்ட்டு டெப்ரிஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு ட்ரூ. அப்போ ஆன்சர் வந்துட்டு ட்ரூ. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லெசனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இந்த போயமில் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம போயம் 7 பார்க்கலாம், த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் அப்படிங்கிறத. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். எனக்கும் ஓகே நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.